Hi guys, so yeah, Kohli review பற்றி பேச போகிறோம். கோலி வந்து எப்படின்னா என்னோட ஓன் பர்ஸ்பெக்டிவ் வியூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி a big treat to all ரஜினி ஃபேன்ஸ். அவ்வளோ அருமையான ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஃப்ரம் லோகேஷ், the director லோகேஷ். தட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஏன்னா வந்து படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சரி, இப்போ எங்களை மாதிரி ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் என்ன யோசிப்போம், எதிர்பார்த்து போவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் கார்டு ஆஃப்கோர்ஸ், அண்ட் ரஜினியோட அந்த கண்ணு, அந்த டைலாக், மாஸ் டைலாக், பஞ்ச் டைலாக், ஸ்டைலு, இந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே. ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிலாம் ஒரு 10th பொசிஷன் வச்சுப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே படத்துக்கு போவேன். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டை பார்த்துக்கலாம் வந்து வெளில போயிடலாம், அதை கொடுத்த மணிக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு நான் போகலாம். பட் யா, ஆஃப்டர் தட் இந்த 240 செகண்ட்ஸ் 250 செகண்ட்ஸ்க்கு மாறுறதுனால என்னடா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது ஒன்று வச்சுருந்தாங்க. ஓ மை காட், அந்த டைட்டில் கார்டுக்கு அப்புறமே அந்த ஃபிலிமில் வந்து ஒரு விருந்து மாதிரி ஒன்று இருக்குது எல்லா ஃபேன்ஸுக்கும். அப்படி கத்தி அப்படியே த்ரோட்லாம் போகிறதுக்கு கத்தியாச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணியாச்சு. இப்படி ஒரு ட்ரீட் அவங்க வந்து ஆஃப்டர் லாங் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஜெயிலருக்கு அப்புறம் லால்சலாம் வந்து லால்சலாமுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு கூலி வந்துட்டு, ஸோ அந்த ஒரு பெரிய ட்ரீட் ரொம்ப கேப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் வில்லனிசம். ஓ மை காட், யா, வில்லனிசம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெயின் யாருக்காக நம்ம அந்த பர்சன் நேம் நான் சொல்லிக்க விரும்பல. பிகாஸ் நீங்கள் பல பேர் படம் பார்க்காம இருக்கலாம். ஸோ எப்படி ஸ்பாய்லர், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பாய்லர் அவாய்ட் பண்ணி நான் பேசுகிறேன். என்னன்னா ஒரு மெயின் பர்சன் அந்த படத்தில் இருக்காங்க வில்லனா. ஸோ அவங்க வந்து நிறையா பெஸ்ட்டாக பண்ணிப்போம் நான் பார்த்தோம். பட் அதோட நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து இன்னொரு பர்சன் தான் போவோம். அவர் வந்துட்டு செம்மையாக ஒரு வில்லனிசம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன லோகேஷோட அந்த ரைட்டிங் லிட்ரலி பார்த்தீங்கன்னா சில ட்விஸ்ட்லாம் வந்து நான் வந்து எதிர்பார்க்கல. மேபி பல பேர் எதிர்பார்த்துக்கலாம், பார்க்காம கூட இருந்திருக்கலாம். என்னோட ஓன் தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்கிறதுனால நான் வந்து எதிர்பார்க்கல. எனக்கு பார்க்கும்போது ஓ மை காட் அப்படின்னு தான் வந்து பார்த்து ட்விஸ்ட்லாம் பார்க்கும்போது, ஓ இப்படி வில்லனா, இவர் வில்லனா, இங்க ஒரு வில்லனா அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று அந்த வில்லனிசம் பற்றி நான் பேசிட்டு இருக்கும்போது, யா அகெயின் ரைட்டர் லோகேஷோட ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சில வில்லனை பார்த்து கூடுறவனா அப்படின்ற மாதிரிலாம் கோவம் வந்துச்சு. ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து எப்போ நம்ம கோவப்பத்த அளவுக்கு அவங்க ஆக்டிங் பண்ணுறாங்களோ, ரைட்டிங் பண்ணுறாங்களோ, அங்கேயே அந்த ஆக்டர்ஸும் டேரக்டர்ஸும் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ லிட்டரலி இது வந்து எப்படின்னா, இந்த டீகோடிங்கில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீகோடிங் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா படம் பார்த்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணியாச்சு 3-4 days. ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லினே இருக்கிறாங்க, நமக்கா மைண்ட் அப்படியே வெறுப்பாகிட்டு இருக்கே, சொல்லாமல் தான் இருங்களேன்டா, இந்த டீகோட் தான் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸும் அந்த நீங்களே பார்த்துங்க ட்ரெயிலரில் அந்த டிஏஜிங் சீன்ஸ் ஏஐ டெக்னாலஜி வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ஒரு ஆக்டர் ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஆக்டரை போய் நான் சொல்லிக்க விரும்பல. பிகாஸ் அஸ் வெல் அஸ் ஸ்பாய்லர் போயிடும். ஸோ அது படம் போய் பார்க்கும்போது அந்த டீகோடிங் பேப்பர் மட்டும் கண்ணில் பட்டாங்கன்னா நல்லா வார்த்தை காத்து நல்லா கேட்கணும் போல இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஈவன் சொன்னோன்னா அமீர் கானோட ரோல் கூட இந்த பையனுங்க வந்துட்டு உள்ள போய் நோண்டாம வெளியே சொல்லாமல் இருந்திருந்தா அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அமீர் கான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஷாக்காக இருந்திருக்கும். இவன் ட்ரெய்லர் கூட காட்டிக்கலாம், மூவியில் பார்த்தோன்னா அதுவே பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். ஓ இங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னா டேரக்டர்ஸ் உண்மையிலேங்க உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து ரைட் பண்ணி எழுதுறாங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் காமிச்சா நமக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் அந்த கேமியோ வாட் எவர் கேமியோ இட் இஸ், அது நல்லா பண்ணலையோ, நல்லா பண்ணிக்காங்களோ, நல்லா யூஸ் பண்ணலையோ, அது வேறு விஷயம். பட் அவங்க பார்த்தோம் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் அது பார்த்தீங்களா, சஸ்பென்ஸ் அது பார்த்தீங்களா. ஸோ அந்த சர்ப்ரைஸ் தான் மிஸ் பண்ணுறோம். இப்போ ட்ரெய்லரை வந்துட்டு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உபேந்திரா அண்ட் அமீர் கான் எல்லாம் காட்டாமல் இருந்திருந்தால் நமக்கு உண்மையில சர்ப்ரைஸ், ஓ இங்கெல்லாம் இந்த மூவியில் இருந்திருக்காங்க, சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். பட் எஸ் அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டுக்காக காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டேட் செட் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. பட் ஸ்டில் ஸ்ட்ரெல்லிங் இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கிரியேட்டிவாக நல்லா தான் எழுதுறாங்க. பட் நம்ம மக்கள் இந்த டீகோடிங் பண்ணி எல்லாத்துக்கும் எடுத்துறாங்க. நாட் ஓன்லி திஸ் மூவி, எல்லா மூவிலும் அதான் நடக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ் அந்த யூடியூப் சேனல் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாகஜ் வந்து லாடி லான்ச் வந்துட்டு இது வந்து ஒரு 100 பாஷா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி உங்களோட என்னன்னு நான் என்ன சொன்னேன்னா அது வந்துட்டு அவரோட ஓன் கருத்து, அவரோட ஓன் ஒப்பீனியன். ஸோ அது நான் வந்து அதுக்கு மேலே அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணி ஒரு நோ யூஸ். பிகாஸ் அது அவரோட கருத்து. ஏன்னா அவர் ஷூட்டிங் இருந்திருக்காரு, படத்தை எத்தனையோ வாட்டி பார்த்துருப்பாரு. ஸோ அவருக்கு அப்படி தோணிருக்கு, அவ்வளோதான்.
பட் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரஜினி ஃபேனாக வந்துட்டு பாஷா வந்துட்டு ஒரு 90s ஒரு மாஸ்டர் கிளாஸ் படம், ஒரு கமர்ஷியல், ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் படம் அது. ஈவன் அது நிறைய கமர்ஷியல் படம் பெற்று போட்டிருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண இருந்தவன் அப்புறம் கேங்ஸ்டர் மாறுதோ, சாதாரணமே அப்புறம் அவனோட சூரியபத்து காட்டுறதோ, அந்த மாதிரி பல மூவியில் பார்த்தாச்சு பாஷாக்கு அப்புறம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாஷா படத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரீப்ளேஸ் பண்ண நினைச்சாலும் இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஃபேன்ஸ் லைக் பாஷா வந்து இன்னைக்குமே நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிறிஸ்பு, அந்த ரெசிபி வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு நமக்கு இன்னும் எங்கே போனாலும் கிடைக்காது. அது அவ்வளோ தனி கறிப்பட்ட ஒரு மூவி. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் அதுக்கேற்ற மாதிரி இது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி இன்னொன்று தளபதி மாதிரி கம்பேர் பண்ண முடியாது, எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு உண்டான ஒரு பெஸ்ட் மேபி ஒரு மூவியாக எடுத்துக்கலாம், ஒரு பெஸ்ட் ட்ரீட் ஃபார் ஆல் ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி பிக் ட்ரீட் ஃபார் ஆல் ரஜினி ஃபேன்ஸ். அண்ட் ஆல்சோ மேபி இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மேபி லைக் இப்போ நம்ம எப்படி இந்த ஜென்ரேஷன் பாஷா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறோமோ, ஒரு பெஸ்ட் கேங்ஸ்டர் மூவி எடுத்துக்கிறோமோ, அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து மேபி கூலி வந்து ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஃபார் லைக் இட் இஸ் லைக் அ பிக் ட்ரிபியூட் டு ஆல் ரஜினி ஃபேன்ஸ்ன்ற மாதிரி படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஃபார் ரஜினி. அண்ட் ஆல்சோ லைக் அவங்க இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு பிடிக்குமா மற்றவங்க பிடிக்குமான்னு. எஸ், ஹானஸ்டாக சொன்னோன்னா நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு பிடிக்குமான்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி பிகாஸ் தே மைட் நாட் லைக். ஏன்னா இந்த வைலன்ஸ் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ அது நான் வந்து அப்படி ஃபீல் பண்ணேன். சில பேர் வந்து சொன்னாங்க லைக் அவ்வளோ வைலன்ஸ் இல்லை, எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு. ஸோ வைலன்ஸ் வந்து இருக்குதான் என்னோட கண்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து பேங்க் மேனேஜராக வந்து இப்போ டேரக்டர் வந்தது நான் யோசிக்கிறேன், பேங்க் மேனேஜர் வந்து டேரக்டரை வந்து எப்படி இவ்வளோ வித்தியாசமாக கொள்ற பற்றிலாம் அவருக்கு தோணிருக்கு, வித்தியாசமாக கொள்ற வேஸ்டாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்படிலாம் எழுதுறாரு அப்படின்ற மாதிரி யோசித்தேன் படம் பார்க்கும்போது. பட் யா சில சீன்ஸ் நானே அந்த மாதிரி தான் ஆனேன் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ யா எனக்கு என்ன தோணுச்சுன்னா எஸ் மேபி ஏ கொடுத்தது கரெக்டு தான், எனக்கு அப்படி தோணுச்சு. அண்ட் ஆல்சோ சில விஷயங்கள் மேபி பிளட் பண்ணாலும் அது என்ன சொல்றது கதை என்ன இருக்கணும் அதை அப்படியே காட்டணும்னு நினைச்சாங்க. ஸோ காட்டிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு சம் பீப்புளுக்கு வைலன்ஸ் பிடிக்காத பீப்புள் இருப்பாங்களே, ஜென்ரல் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து மேபி பிடிக்காம போகலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காமெடி பிடிக்கும், சில பேருக்கு ஃபேமிலி ஜென்டர் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பிடிக்காம போகலாம். ஸோ அதனால் ஜென்டர் ஆடியன்ஸ், நியூட்ரல் ஆடியன்ஸ் அண்ட் அதர் ஃபேன்ஸ் ஆடியன்ஸ்க்கு மேபி இது பிடிக்காம போக வாய்ப்புகள் இருக்குது நிறையா. பட் ரஜினி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. அந்த ஏ சர்டிஃபிகேட் போஸ்டர் பார்த்த உடனே ட்விட்டரில். ஸோ நான் வந்து யோசிச்சு அடா ஃபேமிலி ஆடியன்ஸ் வர முடியாதுன்ற என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் அங்கே தான் போச்சு. இட் இஸ் ஃபேன் பிகாஸ் வந்துட்டு நிறைய ஏ சர்டிஃபிகேட் படம்லாம் ஹிட்டாக இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றிமாறன் படம், தனுஷ் படம், ஏகப்பட்ட படம் ஹிட்டாக இருக்கு. பட் அதனால இது பாதிக்குமானா கிடையாதுன்னா 18+ இயர்ஸ் நம்ம உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுவும் ரஜினி ஃபேன்ஸ் தான் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போகத்தான் செய்வாங்க. இன்னொன்று சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி ஸ்டோரி நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போக தான் செய்வாங்க. பார்க்காதவங்க கூட நல்லா இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டு போக தான் செய்வாங்க. ஏ சர்டிஃபிகேட் ஒரு 18 இயர்ஸ் பிலோ பீப்புளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்து கிடையாது தான். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்துட்டு இப்போ படம் வந்து கொஞ்ச நாளில் ஒரு ஓடிடிலேயோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஆன்லைன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு வந்து ஒரு டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ண தெரியாதா யாருக்கும்? எல்லாருக்குமே தெரியும், ஒரு மொபைலையோ டிவிலையோ ஆப்ரேட் பண்ண தெரியும். ஸோ ஃபேமிலி வந்துட்டு இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது வேலைக்கு போகிறதுக்காக வெளில போயிருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த சைல்டு வந்துட்டு அந்த 18 இயர்ஸ் பர்சன் வந்துட்டு என்னன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மொபைல் ஆப்ரேட் பண்ணி அதை பார்க்க தெரியாதான். ஸோ பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் பார்க்க தான் செய்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் ஏகப்பட்ட சீரியஸ் மூவிஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவில் விடுது. அதை வந்து இந்த கூலியில காட்டிக்கிறதோட இன்னும் பயங்கரமான வேரியன்ஸ் தான் காட்டுவாங்க. அதே நம்ம பசங்க பார்த்தா இருக்கு, ஈவன் லைக் நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட ஒன்றுமே இல்லை. ரேட்டட் ஏவோ இல்லை வாட் எவர் இட் இஸ்.